ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वागर्थाविव संवृत्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. இந்த வசந்த ரித்து பத்தி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ் வசந்த ரித்துவை தான் காளிதாசர் வர்ணனம் பண்ணிட்டு இருக்க. இப்போ அவர் கண்டினியூ பண்றது திலக விருட்சம் அப்படிங்கிற ஒரு மரம். அந்த மரம் பூத்ததை பத்தி அவர் சொல்றார். அந்த திலக விருட்சத்துல ஏராளமான புஷ்பங்கள் பூத்திருக்கு. அந்த புஷ்பங்கள்ல புஷ்பங்களுக்கு மை வச்ச மாதிரி வண்டுகள் தான் அந்த பூக்களை வந்து மொய்க்கிறதான். பெண்களுக்கு நெற்றியில இந்த அழகு விருத்தி செய்யறதுக்காக ஒரு போல திலகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புஷ்பம் வந்து வண்டுகளால இருக்கும்பொழுது அந்த திலக விருட்சம் வந்து வனப்பிரதேசத்தையே ரொம்ப அழகாக திலக்கம் போல இருக்கும். அது வனப்பிரதேசத்துக்கே மரத்தின் மேல நிறைய கொடியெல்லாம் படர்ந்து இருக்கு. அந்த கொடியில மல்லிகை கொடி ஒண்ணு. பல மரங்கள்ல பல விதமான கொடிகள் இருக்கு. மல்லிகைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான வாசனை, அதுக்கு ஒரு அழகான அப்பியரன்ஸ் கூட. அந்த இருவாட்சின்னு ஒரு பர்டிகுலர் வெரைட்டி மதுரையில கிடைக்கும். இருவாட்சி நல்ல வாசனை, அது அப்படியே மயக்கக்கூடிய ஒரு வாசனை அந்த பூவுக்கு உண்டு. சிலருக்கு அது தலையில வச்சிருந்தாலே தலை வலிக்கும். அது அத்தனை வாசனையுடையது அந்த இருவாட்சி. இந்த மரத்தின் மேல மல்லிகை கொடி எல்லாம் படர்ந்துருக்கு. அந்த மல்லிகை கொடி கூட மரத்துல எப்படி படர்ந்து இருக்குன்னா, தன் கணவனை சார்ந்து படர்ந்து இருக்கின்ற மனைவியை போல அந்த கொடிகள்லாம் மரத்துல சுத்திண்டு இருக்கு. அதுல வந்து தளிர், ரொம்ப டெண்டர் லீவ் இருக்கும் இல்லையா, துளிர்னு சொல்றாங்க. அந்த துளிர் இலையெல்லாம் ஒரு மாதிரி சிவந்த வர்ணத்துல இருக்கு. அந்த வசந்த ரித்துல நல்லா அந்த தளிர்ல நல்ல வாசனையான அந்த வெள்ளை பூக்கள்லாம் அழகா பூத்திருக்கு. அந்த தளிர் வந்து ரெட்டா இருக்கும். அது வந்து உதடு மாதிரியும், அந்த வெள்ளையா பூத்திருக்கிற பூ புன்சிரிப்பு மாதிரியும் இருக்கான். ஸோ இட் லுக்ஸ் லைக் அந்த கொடி வந்து சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி அப்படின்னு காளிதாசர் அதை வர்ணிச்சு அனுபவிச்சு எழுதுறாரு. வசந்த ரித்துல இன்னொரு விசேஷம்னா, பெண்கள் சிவந்த ஆடைகளை போட்டுப்பாங்களாம். அது படிக்கும் போதுதான் தெரியுது. தே ஆல் வேர் இந்த ரெட் கலரான வஸ்திரத்தை. அது அந்த வஸ்திரம் போட்டு காதுல யவ தானியம், முளைவிட்ட யவ தானியத்தை காதுல போட்டு இருப்பாங்க, இயரிங் மாதிரி. நம்ம முதல்லயே இந்த இந்துமதியோட கல்யாணம் போதெல்லாம் பார்த்தோம்ல, தானியங்களை போட்டு இயரிங்கா போட்டுக்கிறது எல்லாம் பார்த்தோம் அந்த ஸ்வயம்வரம் டைம்ல. இங்கேயும் வந்து யவதானிய முளை கட்டின யவதானியத்தை காதுல அணிந்திருக்காரு. யவங்கிறது பார்லி. இப்படிலாம் ஆத்துல பார்லி இருக்கும். எதானாலும் பார்லி வாட்டர் குடிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னா பார்லி கஞ்சி. பார்லி வந்து சூரியனுடைய அம்சம். பார்லி உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு தானியம் அது.
எங்கேயும் குயில்களுடைய ஒலி கூவிண்டே இருக்கு, குயில்லாம் சந்தோஷமா கூவிண்டு இருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது மன்மதன் தன்னுடைய சேனையோட அங்க வந்தா மாதிரி இருக்கு. அந்த வசந்த ரித்துவோடைய வர்ணனை மன்மதன் அப்படியே அங்க வலம் வர்ற மாதிரி வந்து ஆண்களை பெண்களுடைய அடிமையாக ஆக்கி விட்டாராம் மன்மதன். அவங்களுக்கு பெண்களை தவிர வேற எண்ணமே இல்லாத அளவுக்கு there was lot of romance and love and ஒரு சியர்ஃபுல்லா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி அந்த அந்த மூடு, அந்த வசந்த ரித்துவனுடைய மூடு காளிதாசர் பிரசன்ட் பண்றாரு. It is time for courting also. அந்த டைம்ல சிலக்க மரத்துல இருக்கிற மகரந்த பொடியெல்லாம் நிறைஞ்ச அப்படியே காத்துல பறந்து வருது. அப்புறம் அந்த மலர் கொத்து கொத்தா இருக்கும். அந்த திலக்க மரத்துல இருக்கிற மலர்கள் கொத்து கொத்தா இருக்கு. அந்த கொத்து கொத்தா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, பெண்களுடைய நெத்தியில அந்த நெத்தி சுட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பா இல்லையா இந்த ஃப்ரண்ட்ல, அந்த ஜாலகம்னு பேரு. அந்த ஆபரணம் மாதிரி முத்தால ஆன ஆபரணம், தங்கம் இல்ல, முத்தா வெள்ளை வெள்ளையா இருக்கான் அந்த பூ. அது கொத்து கொத்தா இருக்கிறது பெண்களுடைய நெற்றியில அணிஞ்சிக்கிற நெத்தி சுட்டிய போல அழகாக இருக்கு. பலவிதமான புஷ்பங்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பூ பூத்திருக்கு. இருக்குன்னா நிறைய பூ பூத்திருக்குன்னா அப்போ எவ்வளோ மரங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கணும், எவ்வளோ கார்டன்ஸ் இருந்திருக்கணும், எவ்வளோ அழகா அது மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கா. அப்ப அந்த கார்டன்ஸ்ல அத்தனை வண்டுகள் வரணும்னா எவ்வளோ வாசனையான மலர்கள் இருக்கணும், புஷ்பங்கள் இருக்கணும். எவ்வளவு கொத்து கொத்தான்னு சொன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு செழிப்பான ஒரு காலமாக இருந்திருக்கு அது. இன்னைக்கு நம்ம ஒரு கார்டன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சு ஏதோ ஒரு இத்தினோண்டு ஒரு இடத்துல கார்டன் எல்லாம் பாக்குறோம். பட் இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது இந்த காலத்துல இருக்கிற கார்டனோட. இட் வாஸ் வெரி காமன். இந்த மாதிரி கார்டன்ஸ் இருக்கிறது ரொம்ப காமனா இருந்திருக்கு. அந்த மலர்கள் பூத்து அதுல இருந்து மகரந்த துகள்கள் பறக்கிறதாம் காத்துல. அப்போ ஒரு கவினா அது கொஞ்சம் ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கும். பட் ஸ்டில் அந்த வசந்தரித்து ஓரளவுக்கு உண்மை இல்லாமல் காளிதாசரால அதை எழுதவும் முடியாது. நிறைய மகரந்த பொட்டி காத்தோட அடிச்சுட்டு போறது, அது அப்படியே அந்த மகரந்த துளியெல்லாம் பவுடர் மாதிரி பறக்கிறதாம். அந்த பவுடர் மாதிரி அது பறந்து போறது மன்மதனுடைய கொடி மாதிரி இருப்பான். மன்மதனுக்கு எல்லாருக்குமே ஒரு கொடின்னு ஒண்ணு உண்டு. மன்மதனுடைய கொடியை போல அந்த மகரந்த தூள் வசந்த ரித்துவுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தோம்னா அதுக்கு அந்த மன்மதனுடைய கொடியாக அந்த துகள்கள்லாம் போயிருந்திருக்கு. வசந்த ரித்து ஒரு பெண், ஓகே, அது ஒரு பெண்ணாக விஜுவலைஸ் பண்ணி இந்த துகள்கள்லாம் அந்த பெண்ணுடைய முகத்துல பவுடர் மாதிரி, அந்த காலத்தே அவெல்லாம் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. பெண்களுடைய அழகை அதிகப்படுத்துறதுக்காக எப்படி பவுடர் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த மகரந்த புலியெல்லாம் வசந்த ரித்துவுக்கே ஒரு அழகை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி அத்தனை மகரந்த நல்ல வாசனையான பொடியாக தூக்கிட்டு. நிறைய மரங்கள் இருக்குன்னா டெஃபினட்டா ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சல் எல்லாம் கட்டி பெண்கள் அந்த ஊஞ்சல்ல சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல பெண்கள் மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு சீசன் அந்த மாதிரிங்கிறதுனால ஆண்களும் அங்க இருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வசந்த ரித்து. பெண்கள் they saw it as an opportunity, தன்னுடைய கணவன்மார்களோட இல்லைன்னா தனக்கு பிடித்த தன்னுடைய லவரோட உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க. சல்லாபத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க அதை பார்த்தாங்க. அதனால ஊஞ்சல்ல உட்காரும் போது ஏதோ கைத்தை பிடிச்சிக்க முடியாத மாதிரி அப்படியே ரொம்ப தவிக்கிற மாதிரி அப்படியே அவங்க மேல காஞ்சிக்கிறது, அந்த அவளை பிடிச்சிக்கிறது, தன்னுடைய லவர் இல்லைன்னா ஹஸ்பண்டை பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு பண்ற மாதிரி எல்லாம் they were enjoying each other's company. வசந்த ரித்துல பெண்களுக்கு கோபம் சச்சரவு இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் விட்டுடுவா. அந்த டைம் be with your husband or your lover, அத ஒரு காரணமா வச்சுட்டு காளிதாசர் சொல்ற இந்த நேரத்தை பெண்கள் என்ன கோபம் இருந்தாலும் என்ன சச்சரவு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
தன் கணவனுடைய சந்தோஷத்திலயும் தன் லவருடைய ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் அது. காமதேவனே எல்லாத்துக்கும் அது கூடி புயல் மூலமாக கூடி சொல்றாராம், பெண்களே, இந்த கோபம் இதெல்லாம் மூட்டை வச்சுட்டு உங்களுக்கு பிடித்தவரோட நல்ல சந்தோஷமா இருந்தோம், நல்ல சல்லாபத்துல இருந்தோம். ஏன்னா இந்த இளமை பருவம் தான் அதுக்கெல்லாம் உகந்த பருவம். இதெல்லாம் விட்டுடாதீங்கோ. என்ஜாய் டு யர் மேக்ஸிமம். யவ்வனத்தை வேஸ்ட் ஆக்காதீங்கோ. டைம் ஃபார் யூ. இந்த நேரத்துல தான் நீங்க உங்க யவ்வனத்தை மேக்சிமம் அனுபவிக்க முடியும். அதனால அதுல கவனமா இருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சச்சரவெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கோ அப்படின்னு மன்மதன் சொல்ற மாதிரி காளிதாசர் சொல்றாரு. அதுல கூடி சொல்றதான் புயல். தசரதரும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இது வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாருலாம் பார்த்துட்டு இருந்தோம். தசரதர் என்ன பண்றாரு, தசரதரும் தன் மனைவிமார்களோட வசந்த ரிதுவை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கார். இப்படியாக வசந்த ரிதுவெல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஓரளவுக்கு கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சுன்னா தசரதரும் வேட்டைக்கு போலாம் அப்படின்னு கிளம்புறாரு. வேட்டையாடுறதுங்கிறது ராஜாக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அது நம்ம முதலே பார்த்துருக்கோம். ரகு, அர்ஜுன் எல்லாருமே, திலீபன் எல்லாருமே வேட்டைக்கு போனவர்கள் தான். ராஜானா வேட்டைக்கு போறது ஒரு லட்சணம் ராஜாவுக்கு. வேட்டையாடுறதுல ஹண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஸ்போர்ட் அப்படின்னு என்ஜாய்மெண்ட்டுக்காகனு எடுக்க முடியாது. இங்க வேட்டையாடுறதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வேட்டையாடும் போது ஒரு மூவிங் டார்கெட் இருக்கணும். இப்போ நின்று இருக்கிறவாளோட சண்டை போடுறது வேற, மூவ் பண்ணிட்டே இருக்கிறவாளோட சண்டை போடுறது வேற, ஓடுறவாளோட இல்லைன்னா ஒரு கோபத்தோட நம்மளை தாக்குறவா, பதுங்கி இருந்து தாக்குறவா, இவங்களெல்லாம் எப்படி நம்ம ஒரு ராஜா எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணோம் இல்லையா. ஒரு யுத்தத்துல ஏதோ ஒரு சண்டை, பெரிய யுத்தமா இல்லைனாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை ராஜாவுக்கு வேணுங்கிறதுனால ஹண்டிங் இஸ் அ வெரி குட் ஸ்போர்ட். அதுக்கு ஏற்றது அதுதான். ஏன்னா அனிமல்ஸ் எப்பவுமே உக்ரமா இருக்கும், பதுங்கி நின்று பார்க்கும், அப்புறம் மூவிங்லயே இருக்கும், ஓடின்னு இருக்கும். நம்மளை விட்டு ஓடுறது ஒண்ணு, நம்மளை தாக்கிறதுக்காக ஓடி வர்றது ஒண்ணு, ரெண்டு விதமாகவும் இருக்கு. அதே மாதிரி பறக்கின்ற பறவைகள், டிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த டிஸ்டன்ஸ்ல நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கறது எல்லாமே ஒரு ராஜாவுக்கு அது ஒரு ட்ரைனிங்காகவும் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம மிருகங்களோட சண்டை போடும்போது நிறைய கலைப்பும் வரும். ஹியூமன் பீயிங்ஸாவது நீங்க அசியூம் பண்ணலாம், இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான். ஆனா அனிமல்ஸோட ஃபாரஸ்ட்ல சண்டை போடுறது சுலபம் இல்லை. அதுல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அந்த அசராம சண்டை போடணும். அர்ஜுனனுக்கு அந்த திரௌபதி சுயம்பரத்துல வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன்ல மேல இருக்கிற ஃபிஷ், அதுவும் மூவிங் ஃபிஷ். யோசிச்சு பாருங்க, அது என்ன ஒரு ஸ்கில் வேணும் அதுக்கு. அந்த மாதிரி a king should have all the skills. ராஜாவோட உடம்புக்கும் நல்லது, குணத்துக்கும் நல்லதுங்கிறதுனால அதை ஒரு என்டர்டெயின்மெண்டா எடுத்துக்காம அது ஒரு நீட், ஒரு நெசசிட்டியாக எடுத்துட்டு தசரதர் மந்திரிகளோட எல்லாம் ஆலோசனை பண்ணி, மந்திரிகளும் ஆமா போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி மந்திரிகள்கிட்ட பொருட்கள்லாம் ஒப்படைச்சிட்டு, ஏன்னா ஹண்டிங்லாம் காத்தால போயிட்டு சாயந்தரம் வர விஷயம் இல்லை. அவர் போனார்னா அவரோட பெரிய ஆர்மியோட போகணும். தன்னுடைய அவர் போறச்சே அவர் இப்படியே அவருக்கு சாப்பாட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுல இருந்து அவருக்கு பெட்டி படிக்க எல்லாமே எடுத்துன்னு போனோம் இல்லையா. எல்லாத்தையும் எடுத்துன்னு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பணியாட்கள் எல்லாருமே சேர்ந்து போவார். ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்புறார். மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு, பெரியவாழ்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேட்டைக்கு கிளம்புறார். வேட்டைக்கு போகும்போதும் வேட்டை போடுறதுக்கு என்னென்ன அப்ராப்ரியேட் ட்ரெஸ் இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறார். காட்டுல போகும்போது குதிரையில தான் போறார். அவர் குதிரையில போகும்போது நிறைய பேர் குதிரையில போறார். அவர் மட்டும் தனியா குதிரையில போறார், நிறைய பேர் குதிரையில வரார். அது எவ்வளோ பேர் வந்தான்னா அவ்வளோ தூசி வந்துதான். அந்த தூசியே ஆகாசத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அந்த தூசி அப்படி எழும்பி அது ஒரு ஷேப்ல அழகாக அது ஒரு ஷேப் எடுத்துட்டு அங்க இருக்கு. அவ்வளோ பேர் போறான் அப்படின்னு அர்த்தம். அவர் வழியில போகும்போதே காட்டுல இருக்கிற புஷ்பங்கள்
துளிர் இதெல்லாம் வந்து எடுத்து தன்னுடைய தலைய வந்து நல்லா கட்டிட்டு போறார். சிகை தலைமுடிய. அந்த ஆர்மி பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு கேப்ல வந்து இலையெல்லாம் வச்சுட்டு போவான். ஏன்னா அது வந்து கமப்ளாஜ் நாட்டுல போகும்போது யாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாது. மரத்தோட மரமா இருக்கும், கொடியோட கொடியா இருக்கும், பச்சையோட பச்சையா இருக்கும் அப்படிங்கறதுனால. அதே மாதிரி இவரும் அங்க இருக்கிற கிரீன் கலருக்கு மேட்சிங்கா எல்லாம் துளிர் அது இதெல்லாம் வச்சு தன் மேல ட்ரெஸ் போட்டுட்டுதான், ட்ரெஸ் இல்லாம அப்படியே இலையெல்லாம் போட்டுக்கல, ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அது மேல இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போறாரு. யாரும் மிருகங்கள்லாம் அடையாளம் கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதுனால. நல்ல அழகானவர், ஹேண்ட்ஸம் சொல்லும். இந்த ரகுவம்சத்துல யாருமே வந்து ஹேண்ட்ஸம் இல்லாம இல்லை, எல்லாருமே ரொம்ப அழகானவர்கள். அவர் தன்னுடைய நல்ல நேர்மையான ராஜ்யத்தால, நேர்மையான ஒரு முறையில ராஜ்யம் பண்ணதால மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு ராஜா. அப்படி ஒரு ராஜா காட்டுல வேட்டையாட வரும்போது ரொம்ப சிறந்த ராஜாவாச்சே, எப்படிப்பட்ட தாத்தா, எப்படிப்பட்ட அப்பா, என்னதான் அர்ஜுன் இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் கூட எந்த விதத்துலயும் அர்ஜுன் குறைவே கிடையாது. அவருடைய குணத்துல, கம்பீரத்துல, தைரியத்துல, படிப்புல, பிரியமா இருக்கிறது, ஜனங்களை பார்க்கறதுல இருந்து எந்த விதத்திலயும் அர்ஜுன் தன்னுடைய முன்னோர்களை விட குறைந்து இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அர்ஜுனை சாதாரணமா இடம் போட்டுக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறந்த அந்த குழந்தை தசரதன். அப்கோர்ஸ் குழந்தைன்னா இங்க ரொம்ப சின்ன பையன் இல்லை, தசரதன் காட்டுக்கு போறார். இப்ப வனதேவதையெல்லாம் ஆவலோட பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு காளிதாசர் சொல்றார். தசரதன் காட்டுக்கு போகும்போது நிறைய கொடிகள்லாம் இருக்கு. கொடிகள்லாம் அப்படியே மரத்துல சுத்தின்னு துண்டின்னு இருக்கு. வண்டிகள்லாம் அவர் முகத்துக்கு முன்னாடி வந்து அப்படி போறது. அத காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, அந்த வனதேவைகள்லாம் தேவதையெல்லாம் நேர்ல வந்து தசரதனை பார்க்கறதுக்கு வைக்கப்பட்டிருந்து அல்லது பார்க்காமல் கொடிகள் மூலமாக கொடியாக மாறி தன்னுடைய கண்களை வண்டுகளாக மாற்றி அந்த வண்டுகள் அப்படியே போய் தசரதனை சுத்தி சுத்தி அவரை போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி அந்த வனதேவதைகள்லாம் போய் பார்க்கறதாம். அது காளிதாசருடைய கற்பனை. சாதாரணமா தான் இருக்கு, கொடிகள்லாம் இருக்கு, வண்டுகள் இருக்கு. டசன்ட் மீன் கொடிகள் எல்லாருமே சீரியஸ்லி அவங்க இது மாதிரி அப்படி பார்ப்பாங்க. இத்தனை பெருமை வாய்ந்த ராஜா, வனதேவதைகள் கூட ஆஹா தசரதனை பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ராஜா தசரதர். தசரதருடைய பெருமையை சொல்றதுக்காக இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. காட்டுல ராஜா போறாருன்னா நிறைய வேடர்கள்லாம் இருப்பாங்க, காட்டுல இருப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வேடுவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த வேடர்கள்லாம் வேட்டை நாய்களோட ரெடியா இருப்பாங்க. ராஜாவை அட்டாக் பண்றதுக்குள்ள ராஜா காட்டுக்குள்ள வந்தாருன்னா அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ற மாதிரி அவங்களும் அனுகூலமா இருக்காங்க. ராஜா வேட்டை நாயோட கூட்டமா வேடர்கள்லாம் இருக்காங்க, வலைகளோட ரெடியா இருக்காங்க. ஏதாவது மிருகத்தை பிடிக்கணும் அது இதுன்னா வலையெல்லாம் தேவைப்படும். அவர்கள் நாட்டுல இருந்து காட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த வழியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க ராஜா. ஏன்னா தேர் வரும்போது இல்லைன்னா குதிரைகள்லாம் வரும்போது சதசதத்தான் இருக்கக்கூடாது, தரைங்கிறதுனால மண்ணா தானே இருக்கும் காட்டுக்குள்ள, இலைகள்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த தரையெல்லாம் கூட அழகா பதப்படுத்தி வச்சிருக்காங்க. திருடர்களால ராஜாவுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடும், ஃபாரஸ்ட் ஃபயர் வராம பார்த்துக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரெடியா. குதிரையெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு குடிக்க தண்ணி வேணும், கூட வர்ற மனுஷாளுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் வேணும். இதெல்லாம் காட்டுல இருக்கிற காட்டுவாசிகள் வேடர்கள் இவர்கள் தான் ராஜாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறான். செக்யூரிட்டி அண்ட் ஆல் அதர் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். தசரதர் கையில வில்ல எடுத்துட்டு கிளம்புற. அதையும் வந்து காளிதாசர் அழகா எப்படி சொல்றாருன்னா, வருஷத்துக்கு அதாவது புரட்டாசி மாசத்துல ரெயின்போ வரும். ரெயின்போ வந்து தனுஷ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, வில்லு மாதிரி. ஸோ வில்லுன்னா அதுக்கு ஒரு நாண் இருக்கணும் இல்லையா,
அந்த நான் ரெயின்போக்கு என்ன நான் இருக்க முடியும்? லைட்னிங் தான் அதுக்கு நானாக அமையும். இந்த புரட்டாசி மாசத்துல அப்கோர்ஸ் ரெயின்போ அண்ட் லைட்னிங் சேர்த்து பார்க்க முடியாதுன்னாலும் காளிதாசர் அவருடைய கற்பனையில தசரதனை அவர் கையில வில்லோட வர்றது அந்த ரெயின்போ அண்ட் லைட்னிங்குடன் கூடிய வருஷ ரித்துவுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அதுக்கு ஒரு ஆண் உருவம் கொடுத்து அந்த வருஷ ரித்துவான தேவதையாக்கி கையில வில்லு எதுன்னா ரெயின்போ அண்ட் லைட்னிங் நாணயத்திய அந்த வில்லு. அந்த மாதிரி தசரதர் இருந்தாராம். ஒரு உபமானம், அதுதான் விசேஷம், தசரதனுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக. இது கிரேட் கிங் அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணிட்டே வர்றார் ஒவ்வொரு ஸ்லோகமாக காளிதாசர். காட்டுல வில்லு ஏந்திட்டு போற முதல்ல அவர் கண்ணில் கட்டது நல்ல மான் கூட்டம் தான். எக்கச்சக்கமா மான் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல ஆண் மான்களும் இருக்கு, பெண் மான்களும் இருக்கு, குட்டி மான்களும் இருக்கு. இந்த குட்டி மான்லாம் என்ன பண்றது? பெண் மான்கள்கிட்ட பால் குடிக்க போயிருக்கு, தன்னோட அம்மா கிட்ட பால் குடிக்கணும்னு போறது. ஸோ இதெல்லாம் ஒரு கும்பலா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா குட்டி மான் மட்டும் அப்பப்போ அம்மா கிட்ட போய் பால் குடிச்சுட்டு இருக்கிறதுனால பெண் மானால ஆண் மான் போல அதே ஸ்பேஸ் அதே வேகத்துல நடக்க முடியல. அப்பப்போ அதோட ஸ்பீடு தடைப்படுறது, அப்பப்போ நிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஸ்லோவா வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் தடைப்பட்டு இருக்கு. எல்லாமே நல்ல புல்லு மேய்ஞ்சுட்டு இருக்கு. அது வாய் நிறைய புல் இருக்கு எல்லா மான்கிட்டையும். இந்த பெண் மான்கள்லாம் இந்த மாதிரி தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஆண் மான்கள்லாம் கம்பீரமா அப்படியே தலையை நிமித்தி கம்பீரமா நிக்கிறதான், கர்வத்தோட நின்று அழகா. இவர் குதிரை மேல சேர்ந்திருக்காரு, கையில புல்லு, முன்னாடி அம்பு எக்கச்சக்கமா வச்சுருக்காரு. ஒரு அம்பை எடுக்கிறார். மான் கூட்டத்தை பாட்ட அப்படியே ஒரு அம்பை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. மனுஷால பார்த்தோம்னா இந்த மான்லாம் அப்படின்னு மிரண்டு போயிடுறது. அவர் வரிசையா ஒரு குரூப்பா இருந்த மான்லாம் அப்படியே சதுரி ஓட ஆரம்பிக்கிறது நாலு பக்கமும். பயத்தால அது கண்ணில் நீர் அப்படி ததும்புறது. பயம், மானுடைய அழகான கண்ணுல அப்படியே நீர் ததும்புறது. பயத்துல அப்படியே மிரண்டு 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 பாக்குறது. மருண்டு போய் எல்லா பக்கமும் ஓடும்பொழுது அந்த மான்களுடைய கருத்த கண்களே எல்லா பக்கமும் தெரியறதான். அவ்வளவு மான், எங்க பார்த்தாலும் மானுடைய கண்ணே தெரியற அளவுக்கு அத்தனை மான்கள் அங்க இருக்கு. அது இந்த நீலோத்பலம்னா இந்த வாட்டர் லிலி இருக்கு இல்லையா, அது எல்லா பக்கமும் தூவி விட்டா மாதிரி அதோட கண்கள் அவ்வளவு அழகா இருக்குங்கிறது சொல்றாரு. எங்க பார்த்தாலும் அந்த பூக்களை தூவினா மாதிரி அந்த மான்களுடைய கண்கள் தான் அவருக்கு தெரியுதுதான் ஃபுல்லா. தசரதர் ஒரு ஆண் மான குறி வச்சுட்டு தன்னோட அம்பை எடுத்து அம்பை எழுதுறாரு. உடனே ஒரு பெண் மான் அந்த ஆண் மான் முன்னாடி நிக்கிறதான். தன் முன்னால நின்று அந்த ஆண் மான் முன்னாடி அந்த அம்பை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பு தன்னுடைய ஆண் மான் மேல கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் கவலையோடையும் அக்கறையோடையும் அது முன்னாடி நிக்கிறது. இதை பார்த்தோம்னா தசரதருக்கு அந்த ரெண்டு லவர் மான பார்த்தோன்னே அவருக்கு மனசு அப்படியே இறங்கி போயிடுறது, இறக்கம் வந்துடுது அவர்கிட்ட. அவர் கையில இருக்கிற அந்த அழுத்தம், அந்த வில்ல கெட்டியா பிடிச்சுட்டு இருப்பார் இல்லையா, அதோட அழுத்தம் கொஞ்சம் லூசன் பண்ணி விட்டுடுறாரு. இங்க நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. தசரதர் அதுக்காக சும்மா வீட்டுக்கு போயிட முடியுமா? அடுத்து போறாரு. வேறு சில மான்கள் எல்லாம் அடிக்கணும்னு நினைச்சு பானத்தை எடுத்து காதளவுக்கு அப்படியே இழுக்கிறார். ரெடியா இருக்கு அம்பு போறதுக்கு. அப்படி கை வரல ரிலீஸ் பண்ணா போறோம், அம்பு போயிடும். அந்த சலனத்தோட இருக்க மான்களுக்கு இன்னும் பயம் முடியல. ஏன்னா இவரு அந்த ஜோடியை தான் விட்டாரு, இன்னும் நிச்சயம் தான் இருக்க. அதெல்லாம் பயந்து போய் நின்று இருக்கு. அந்த கண்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே இருக்கு தன் மனைவிமார்களுடைய கண்கள்லாம் ஞாபகம். இதுதானே நம்மளுடைய அன்பான மனைவிகள்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய 3 மனைவிகளோட கண்கள் மனசுக்கு வந்தோடனே அவருக்கு மனசு அப்படியே கருணையில மறுபடியும் விட்டுட்டார். இருந்த ரிலீஸ்ல ஆரோ சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானியும் எதுவும் பண்ணாம அப்ப எந்த மானியும் எதுவும் பண்ணாம அவர் கிளம்பிட்டார். அவர்
காட்டுக்குள்ள இன்னும் போயிட்டே இருக்க. மான்களை விட்டுட்டார். மான்கள் எல்லாம் போயிட்டு காட்டு பன்னிகள், பெரிய காட்டு பன்னி எல்லாம் வருது. காட்டு பன்னி எல்லாம் குட்டையில தண்ணி குடிச்சுட்டு இருக்கு. இந்த குட்டையில ஒரு மாதிரி ஈரம் இருக்கும் இல்லையா, அப்ப அங்க இருக்கிற அந்த புல்லு, அங்க இருக்கிற அந்த கிழங்கு அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அதனால அது வாயில இன்னும் அது சாப்பிட்டு இருக்கிற அந்த கோரை புல்லு அதெல்லாம் இன்னும் அது போன வழியில எல்லாம் வேற செதறி கிடக்கு. அந்த மாதிரி அது சாப்பிட்டு இருக்கு. அது போன வழியெல்லாம் நல்லா தெரியறது இவருக்கும். இந்த பன்றியெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு போன வழி எப்படின்னு அதை ட்ராக்கை கண்டுபிடிக்கிறாரு. அந்த புல்லு விழுந்த இதை பார்த்துட்டு தீரமான அடிச்சொழு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்புறம் பன்னியெல்லாம் வேட்டையாடுறதுக்காக அது போன வழியில அது கத்திண்டே போறாரு. குதிரையில இருந்து அப்படி கொஞ்சம் சாஞ்சு ஒரு பன்னியை எய்ம் பண்ணி அந்த பன்னியை எய்ம் பண்ணி ஆரோ ரிலீசிங் ஆரோ ஓடிய பண்ணி போது என்ன பண்றது, அதுவும் தன்னை டிஃபெண்ட் பண்ண தானே பார்க்கும். சரி ராஜா அடிக்கிறாருன்னு பேன் முன்னாடி நிற்காது. அதுவும் தன்னை டிஃபெண்ட் பண்ண பார்க்கறது, ராஜாவையும் அட்டாக் பண்றதுக்காக மரத்துக்கிட்ட போய் தன்னுடைய பேக் சைடை காமிச்சுட்டு ஃபேசிங் த கிங். அது பின்னாடி ஒரு மரம் இருக்கு. ஆனா அதெல்லாம் அது ராஜாவை தசரதனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய அம்பை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. அந்த ஆரோ நேர போர் போய் அப்படியே மரத்தையும் அப்படியே சேர்த்து இட் கேனாட் மூவ். அந்த மாதிரி அந்த ஆரோ அந்த மாதிரி போயிடுது. அந்த காட்டு பன்னிக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இட் நாட் ஈவன் ஃபீல் வாட் ஹேப்பன். அப்போ இறந்துடுச்சு. அடுத்து காட்டெருமை கண்களை வேகமா வருது. காட்டெருமையெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த பூதாகாரமா இருக்கும் காட்டெருமையெல்லாம். காட்டெருமையெல்லாம் தாக்க வருது. காட்டெருமை தாக்க வந்தோடனே இவர் ரெடி வித் ஆரோ. காட்டெருமை வருதா, எங்க ஒரு அம்பு எடுக்கும் அப்படின்னா அவ்வளவுதான், காலியா இருக்காரு. ரெட்டியா இருக்காரு. நேரா அது ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல நெத்தியில ஒரு பானத்தை எது போடுறாரு. அது அப்படியே அந்த ஷார்ப் அண்ட் பியர்சிங் ஆரோ அது என்ன ஆகுது, அதோட நெத்தி வழியா போய் ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல, ஸ்ட்ரெயிட்டா போய் அது பின் வழியா வந்துடுறது. அவ்வளவுதான், நாட் அ டிராப் ஆஃப் பிளட். இதெல்லாம் நான் சொல்லலாமா, அதான் எனக்கு சொல்லியிருக்காரு வாலிதாசன். அந்த பானம் தம் மேல விழுந்தது கூட தெரியல. அது என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள, அது பியர்ஸ் பண்ணி வெளியில வரதுக்குள்ள எருமை மாடு இறந்துருக்கு. எல்லாம் கண்ணு வைக்கிற நேரத்துல. அப்புறம் நெக்ஸ்ட் காண்டாமிருகம். காண்டாமிருகம் எல்லாம் கொல்லல, அதெல்லாம் கொல்லல. காண்டாமிருகத்தெல்லாம் கொல்லாம அதோட கொம்பை மட்டும் வெட்டிடுறாரு. கனமான கொம்புகளை கட் பண்ணி எடுத்துடுறாரு. அந்த மிருகத்தோட தலையெல்லாம் லேஸ் ஆயிடுறதா. பெரும்பாலும் தசரதர் தான் பார்த்த காண்டாமிருகங்களை எதையுமே அவர் கொல்லல. எல்லாத்தையுமே தசரதர் என்ன பண்றாரு, அதோடைய கொம்பை மட்டும் கட் பண்ணிடுறாரு, அவ்வளவுதான். He didn't kill any other animals. ரொம்ப தைரியசாலி, பயமே இல்லாமல் அவர் இன்னும் வேட்டையாட போயிட்டே இருக்காரு. அப்புறம் குகையில இருந்து வெளியில புலிகள்லாம் வர ஆரம்பிக்கிறது. பாயிருது அவரை பார்த்து புலியெல்லாம். பாயிற புலியெல்லாம் இந்த காத்தடிச்சா எப்படி அந்த கடையெல்லாம் பொட்டுன்னு ஒழிஞ்சு விழுமா, அந்த மாதிரி அவருடைய அம்புக்கெல்லாம் பல பலன்னு எல்லாம் விழுந்துடுறான். ரொம்ப அம்பு எய்கிற ரொம்ப விசேஷமான ஒரு திறன் இருக்கிறார் தசரதர். ஒரே செகண்ட்ல எல்லா பானங்களையும் போட்டு எல்லா புலியையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த கர்டஸ்ல இருக்கிற புலி, அப்புறம் பிபிசியில பாக்குறவங்க, போட்டோஷூட்ல பாக்குற புலி, இவங்கெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ferocious animals. ஓகே, அவருடைய தசரதருடைய வில்லுல அந்த நாணை அப்படி இழுத்தா அப்படி வித்தி மாதிரி சத்தம் வருமா, அந்த மாதிரி அதை அப்படியே இழுக்கன்னா அப்படியே சத்தம் பயங்கரமா வருது. சத்தம் கேட்டோம்னா புதர்ல இருக்கிற சிங்கம்லாம் கூட வெளியில வரும். அங்கிருந்து சிவனேல இருந்த சிங்கம் கூட அதெல்லாம் வருது.
அதுவும் தசரதனை அட்டாக் பண்ற வருது. அவரும் எல்லாத்தையும் எல்லா புலியையும் அதையும் அட்டாக் பண்ணிடுறாரு. தூங்குற சிங்கத்தெல்லாம் தூங்கும் போது அதெல்லாம் வச்சு கொல்லவும் கூடாது. தூங்குறவங்களை கொல்றது தவறுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அதுல என்ன இருக்கு, என்ன வீரம் இருக்கு? தூங்குற புலியை சொல்றதுக்கு அவன் காட்டுக்கு போறான். இந்த நீ புலிய கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் ஒரு அம்பை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதை விசுத்தி, அது எழுப்பி, அது கோபமாகி அட்டாக் பண்ண பாயும் போது அது கொல்றதுலதான் வீரம் இருக்கு. சிங்கங்களெல்லாம் கொல்றார். ஆனா யானைகளை கொல்லல. காரணம் என்னன்னா, அந்த சிங்கங்கள் யானையும் வந்து எதிரிகள். சிங்கம் வந்து யானைய நிமிஷமா கொன்னுடும். ரொம்ப தன்னுடைய நகத்தால பிராண்டியே கொண்டுடும். யானைக்கு வந்து அதோட நெத்தியில நடுவுல முத்து இருக்கு அப்படின்னு ஒரு சொல்றா. இதுல இருக்கு. அந்த சிங்கம் வந்து இந்த யானைகளை கொன்னதால அதோட நகத்துல யானையோட நெற்றியில அந்த பிளஷ கீழ்ச்சி எடுத்தா உள்ள வந்து அந்த முத்து இருக்கணும். அந்த முத்துன்னா இந்த டைகருடைய நகத்துல மாட்டின்னு இருக்கான். அப்பனா அதெல்லாம் யானையை கொண்டு இருக்கு. யானை வந்து ஒரு ராஜாவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அனிமல். அது வந்து அவனுடைய அத்தாரிட்டியை காட்டுறது மட்டும் இல்லாமல் யுத்தத்துல யானை பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம பார்த்தோம் அதெல்லாம். யானைகள் தான் எவ்வளோ பெரிய யானை, பிரம்மாண்டமான யானைகள் தான் இருந்தது. அந்த மாதிரி யானைகளை எதிரியா இருக்கிறதுனாலயே இந்த சிங்கத்தை அவர் சொன்னாராம். ஆனா யானைகள் எல்லாம் எதுவும் பண்ணாம, ஏன்னா அது ரொம்ப தனக்கு ரொம்ப விசேஷமான அன்பான ஒரு மிருகம். அதுகிட்ட அவர் ரொம்ப கடன் பெற்றிருக்காராம் தசரதர். யானையோட மஸ்தகத்துல வந்து முத்து உண்டு. எங்கெல்லாம் முத்து இருக்குன்னு சொல்றாரு இங்க. மேகத்துல முத்து உண்டாம், காட்டுப்பன்றி கிட்ட முத்து உண்டாம், பங்கு, மீன், பாம்பு, சிட்டி, மூங்கில், கனு இருக்கு இல்லையா, கனு அந்த இது, அது இந்த மாதிரி பல இடத்துல வந்து முத்துக்கள் உண்டாகும். ஆனா சிப்பியில உண்டாகிற முத்துதான் அதிகம் அப்படின்னு இங்க ஒரு நோட் இருக்கு. சிங்கத்தெல்லாம் கொண்டாச்சா, அடுத்து நிறைய கவரிமான் பாக்குறாரு. கவரிமான் கூட்டத்தை பார்த்துட்டு இந்த ஒரு சின்ன தேசத்து ராஜாவெல்லாம் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவை கொல்லாமல் அவருடைய கொடியை மட்டும் பிடிங்கிட்டு வர்ற மாதிரி, சாமரம் கொடியில சாமரத்தை மட்டும் பிடிங்கிட்டு வர்ற மாதிரி இந்த மான்களை எல்லாம் கொல்லாமல் அதோட வால் இருக்குல்ல, அந்த வால்ல ஒரு வெண்ணிறமான முடி இருக்கும். அந்த முடியை வச்சுதான் சாமரம் பண்றது. சாமரம் வந்து விசிறி விடுவா இல்லையா, அதனால அதோட அந்த முடியை மட்டும் அவர் வெட்டிட்டு போறாராம், மானம் எதுவும் பண்ணாம. அவர் வேட்டையாட போகும்போது நிறைய மயில், அவர் பேர் பக்கத்திலேயே குதிரை பக்கத்திலேயே அவளுடைய சேர்ந்தே நிறைய மயில்லாம் வருதான். ஆனா மயில்களை அவர் எதுவுமே செய்யல. ஏன் மயில ஒண்ணும் பண்ணல? ஏன்னா அந்த மயில்லாம் அழகு தோகை இருக்கு இல்லையா, நீட்டமா தோகை இருக்கு. விரிஞ்ச தோகை இல்ல, விரியாமல் இருக்கிற தோகை இருக்கு இல்லையா, அதுவே ஃபுல் லென்த் அப்படியே படர்ந்து இருக்கும், அழகா இருக்கும் அதை பார்க்க. விரியாத மயில் தோகை கூட ரொம்ப அழகா இருக்கும், ஹெவியா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அதுவும் அது மூவ் ஆகும்போது அதுவும் ஜிங்கு அது மூவ் ஆகி போகும், அதை இழுத்துட்டு போகும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்தோன்னா தசரதற்கு தன் மனைவிமார்களுடைய கூந்தல் ஞாபகம் உண்டு. பெண்கள் கூந்தலை 2 நேரத்துல வெடிச்சு வச்சிருப்பான். ஒண்ணு வந்து துக்கம் வரும்போது பெண்கள் தலைமுடிய வெடிச்சு அது வந்து அபசக்கலாம். இன்னொன்னு கூடல், தன் கணவனோட கூடும்பொழுது பெண்களுடைய முடி விரிந்தது. இவருக்கு வந்து இந்த தன் மனைவிமார்களுடைய விரிந்த கூடல் நேரத்துல அந்த பெண்களுடைய முடி, தன் மனைவியுடைய முடி விரிந்திருக்கும். அதுல வந்து அந்த அழகான மலர்கள், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மயில பார்க்கும்போது அதோடைய கலர்ஃபுல்லா இருக்கிற அந்த இறக பார்க்கும்போது எங்களுடைய தலைமுடி ஞாபகம் வந்ததால மயில்களை எதுவுமே பண்ணாம வச்சுட்டாராம். தோகையை
தோகையோட இருக்கிற மயில விட்டுட்டார். தோகையை வந்து மனைவி ஞாபகப்படுத்தி வேட்டையாடி வேட்டையாடி நல்லா வேர்க்கிறது டெஃபினட்டா. அந்த வேர்வை முத்துக்களாக வரும்பொழுதே அந்த காற்று இருக்கு இல்லையா, காற்று ஒரு இதமான காற்று இருக்குமே, அந்த காற்று அப்படியே அந்த வேர்வையை அப்படியே உருகி எடுத்துக்கிறது இந்த காற்றுங்க. ஸோ அவருக்கு வந்து வேர்வையால நனைஞ்சு போற அளவுக்கெல்லாம் ஒரு அவகாசமே இல்லாமல் காற்றும் சேர்ந்து, சிரமம் இருந்தாலும் கூடவே சிரம பரிகாரம் பண்ற மாதிரி காற்றும் சேர்ந்திருந்தது. இப்படி ராஜா வேட்டையாடிட்டு இருக்க, தசரதன் வேட்டையாடுறார். முதல்ல அவர் எப்படி வந்தார், மந்திரிகளுடைய பர்மிஷன் எல்லாம் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன், காட்டுக்கு போறேன், இந்த காரணத்துக்காக போறேன் அப்படின்னு அவளும் வந்து ஆமா ஒரு ராஜாவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இவர் சண்டை போட 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 என்ன ஆகுது, இவருக்கு ஒரு அடிக்ஷன் வந்து அதே ஒரு ருச்சியா மாறிடுது. ஸோ ஒரு திருப்தி அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வராமல் அதுவே ஒரு சுகம் காண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், பத்தாது, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வேட்டையாடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எப்படி அந்த அடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த காமம் மிகுந்த ஸ்திரீ கிட்ட போகும்பொழுது அந்த ஸ்திரீனுடைய சாமர்த்தியத்திலையும் அழகுலையும் மயங்கி ஒருத்தன் எப்படி அதுல இருந்து வெளியில வர முடியாமல் மேலும் மேலும் அதுல மூழ்கின்றே இருக்கானோ, அது மாதிரி இவரும் அதுல மூழ்கிடுறாரு. மனசு தர்மம் அப்படிங்கிறது, நியாயமான முறை அப்படிங்கிறது போய் அடிக்ஷன்ங்கிற லெவலுக்கு அவர் வந்துட்டார். இந்த மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு ஹண்டிங்ல. திரும்பி வீட்டுக்கு போறதாவே இல்லை. அங்கெல்லாம் மந்திரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்கிற ஒரு தைரியத்துல இவரும் காட்டுல வேட்டையாடிட்டே இருக்காரு. ஒரு நாள் இந்த மாதிரி வேட்டையாடிட்டு இருக்கிறது தன்னுடைய பரிவாரங்கள்லாம் இருக்கும்ல, அதை விட்டு விலகி ஒரு இடத்துல போய் தங்குறார். இருட்டிடுறது, நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு, அப்புறம் இலை தளிர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுல ஒரு நல்ல பெட் எல்லாம் பண்ணி அந்த பெட்லயே அவர் படுத்துக்கிறார். அந்த இருட்டுக்கு வெளிச்சம் என்ன, இந்த காட்டுல சில புஷ்பங்கள்லாம் நைட்டு பூக்கும்பொழுது அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். நம்ம முதலே அதை பார்த்தோம் இல்லையா, ரகு காட்டுக்கு போகும்போது காட்டுல இருக்கிற மலர்களே வந்து ஒரு வெளிச்சமா இருந்தது. அந்த மாதிரி காட்டுல வெளிச்சங்கள்லாம் இருக்கு, பூ இருக்கு. அந்த பூல இருக்கிற வெளிச்சத்திலேயே அவர் இருக்காரு. அதுதான் ரொம்ப சன் மாதிரி பிரைட்டா இருந்திருக்காது. சம் லைட் வாஸ் தேர். காலையில விடியறது, விடியும் போது சாதாரணமா ஒரு ராஜா வந்து பேலஸ்ல இருந்தாருன்னா எப்படி கொஞ்சம் அப்படியே புகழ்ந்து அவரை பாடி ஒரு நல்ல பாடல்கள்லாம் பாடி கொஞ்சம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு அவரை எழுப்புவா. இங்க இவருக்கு எப்படி முழிப்பு வந்ததுன்னா, காட்டுல யானைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த யானைகள் தன் காதை அப்படியே படப்படன்னு அடிச்சுக்கிறது இல்லையா, அந்த சத்தத்திலேயே வந்து அவருக்கு நித்திரை கலைஞ்சு எழுந்துக்கிறாரு. தசரதர் வந்து காத்தால எழுந்தாச்சுன்னா பல் தேய்க்கணும், சந்தியாவந்தனம் காத்தால எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால அவருக்கு நீர்நிலை வேணும். வாட்டர். வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது காட்டுல, இப்போ மான்கள் எல்லாம் போன பாதை தெரியாது. மான்கள்லாம் போன பாதை ஈரமா வேற இருக்கு, போயிட்டு போயிட்டு வந்த பாதை. அந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவர் போறார். அவர் போன இடம் வந்து தமசா நதி. அங்க ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, அந்த நதி இருக்கு தமசா நதி. அந்த நதி கரை ஓரமா நிறைய முனிவர்கள்லாம் தபஸ்விகள்லாம் வாழற இடம். அந்த இடத்துக்கு அவர் போறார். அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு இருக்கிறச்சே அவருக்கு குடத்துல தண்ணி நிரப்புற சத்தம் கேட்கறது. அந்த சத்தம் வந்து யானை அங்க இருக்கிற மாதிரியான ஒரு சப்தம், யானை நீர் குடிக்கிற மாதிரி ஒரு சப்தம் கேட்ட உடனே அவரு யாரு என்னன்னே பார்க்கல. அவர் கண்ணுக்கே இன்னும் அது யானையா என்னன்னே கண்ணில் படல. இவர் வேற எங்கேயோ இருக்க, சப்தம் ஒரு இடத்துல இருந்து வருது. அவர் வந்து சப்த பாத்திட்டம், சப்தத்தை சென்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆரோ. யூ டோன்ட் ஹேவ் டு சீ தி பர்சன், அங்க யாரு இருக்கா என்ன இருக்கான்னு கூட பார்க்க வேண்டாம். இந்த ஆரோ எப்படிப்பட்டதுன்னா, எங்க சப்தம் வருதோ அந்த திசையை நோக்கி தானாவே போயிடும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் எய்ம் தி ஆரோ, அவ்வளவுதான். மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே தான் இதுவும். அது வந்து
அந்த சப்தத்தை லாக் பண்ணிடும். அப்புறம் அந்த சப்தம் எங்க போறதோ அந்த இடத்துல போய் அது அட்டாக் பண்ணும். இந்த பானத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அது போய் எங்க குத்தணுமோ குத்திடுது. குத்துனோன்னா அந்த இடத்துல அவருக்கு யாருன்னு தெரியலன்னா கூட குரல் கேட்கறது, அப்பா அப்படின்னு குரல் கேட்கறது, அம்மா அப்பான்னு குரல் கேட்கறது. இப்ப இந்த இடத்துல ஒரு காளிதாசர் இன்னொன்னு சொல்றாரு, யானையை அடிக்கணும்னு அவர் நினைச்சதே தப்பு. யானை அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை அடிக்க நினைச்சதே தப்பு. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பார்த்தோம், யானை ரொம்ப பிரியமானது. அது சிங்கம் யானை அடிச்சிருக்குங்கிறதுனால அவர் சிங்கத்தை எல்லாம் எதிரியாக பார்த்தார் அப்படின்னு சொல்லி எலிபென்ட் அதை ஒண்ணுமே பண்ணாம சிங்கத்தை தான் வேட்டையாடுறார். இங்க யானைன்னு நினைச்சு அதை அடிக்க போற காரணம் என்ன? காளிதாசர் காரணம்னு சொல்றாரு, குதிரை யானைய யுத்தத்துல மட்டும்தான் கொல்லலாம் ஒரு ராஜா, ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், அது தன்னை அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல அதர்வைஸ் யானைய கொல்லக்கூடாது. ரெண்டாவது தசரதர் நியாயமான முறையில காட்டுல வேட்டையாடின்னு இருக்கும்போது புத்தி தெரியாது. அது பர்பஸ்ஃபுல்லா பண்ணும்போது அவனுக்கு புத்தி தெரியாது. எப்போ அதுல ஒரு என்டர்டெயின்மெண்டாகவோ இல்ல அதுல ஒரு ருச்சி கண்டு அது தன்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக அதுல ஒரு புத்தி மயங்கி போயிடுறது. எது சரி எது தவறுன்னு கூட தெரியாம போயிடுச்சு. அவருக்கு ரஜோகுணம் ரொம்ப ப்ரிடாமினன்ட் ஆயிடுச்சு. எது சரி எது தவறு, தர்மம் அதர்மம் பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில கூட அவர் இல்லாமல் போகிவிட்டார். அதனால அடிக்ஷன் இருக்கக்கூடாது. எப்ப விட்ரா ஆகணுமோ அப்போ விட்ரா ஆக தெரியணும். ஆனால் இவர் விட்ரா ஆகலை. அதனால என்ன பண்றோம்னு கூட தெரியாம அம்பை எய்து விட்டார். அது நேரா போய் செய்யத்தகாத ஒரு தவறை செய்ய வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு குரல் கேட்டோடனே, அப்பா அம்மானு குரல் கேட்டோடனே அவர் அப்படி துடிச்சு போயிடுறாரு, பதறி போயிடுறது. என்னதான் நம்ம யானை அடிக்க வந்தோம், இந்த மாதிரி ஏதோ குரல் கேட்கறதுன்னு சொல்லிட்டு மனுஷன் குரல் கேட்கறதுன்னு நினைச்சிட்டு நல்ல குளம், என்னதான் அவர் அந்த நேரத்துல ஒரு புத்தி மயங்கி போயினாலும் அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கலாம். அதனால குட்டியை விட்டு இறங்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வர்றாரு. போய் பார்த்தா அந்த வாட்டர்ல, தண்ணியில நிறைய இந்த வாட்டர் ஹைசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க மறைஞ்சிருக்கு. அவருக்கு டக்குனு போய் பார்த்தா அங்க யார் இருக்கான்னு கூட தெரியல, நேரடியா அவருக்கு தெரியல. கிட்ட போய் பாக்குறாரு, அங்க ஒரு குடம் இருக்கா, அந்த குடத்து மேல ஒரு பையன் கவிழ்ந்து கிடக்கான். அவன் மேல மார்புல இந்த அம்பு பதிஞ்சிருக்கு. அவன் ஒரு ரிஷிகுமாரன். இப்ப இந்த பானம் அவர் எய்தாரு, அந்த பானம் எங்க சப்தம் வருதோ அதுதானே அவர் அடிச்சிருக்கணும். சப்தம் எதுல இருந்து வந்தது? குடத்துல இருந்து வந்தது. அப்போ அந்த பானம் நேர குடத்தை தானே அடிச்சிருக்கணும். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த குடத்துக்கும் அந்த பானத்துக்கும் நடுவுல அந்த பையன் இருந்ததாக it has to pass through the boy to hit the குடம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு. தசரதுக்கும் நேரம் சரியில்லை, அந்த ரிஷிகுமாரனுக்கும் நேரம் சரியில்லை. அந்த ரிஷிகுமாரனை போய் பார்த்து அவனை எடுத்து தன் மடியில வச்சுட்டு நீ யாரு என்ன எதுன்னு கேக்குற. அவனுக்கு பேசவும் வரல. என்ன மார்பிள அம்பு, சினிமாலதான் எல்லாம் நெத்தி போட்டுல கன்ஷாட் ஆனா கூட எல்லாம் அரை மணி நேரம் டயலாக் பேசிட்டு இருப்பான். இங்க அவனுக்கு அப்படியே பேச்சே வரல. ஒவ்வொரு வார்த்தையா ஏதோ 1 2 அப்படின்னு சொல்றத தசரதர் ஒரு கோர்வையாக்கி அவராவே புரிஞ்சுக்கிறார். அவருடைய அப்பா அம்மா அங்க இருக்கா, அவ அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, அவ தண்ணி எடுக்க வந்திருக்கார், அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி எல்லாம்ங்கிறத அவரு ரிஷிகுமாரன் ஆனால் பிராமணன் இல்லைங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. இந்த மாதிரியாக அவர் சொன்னோடனே அந்த பிள்ளைய தூக்கிட்டு அவர் போறார். அந்த அப்பா அம்மா கிட்ட அழிச்சுட்டு போய் விடுறாரு.
இந்த மாதிரி அந்த தம்பதி கிட்ட சொல்லி தன் நிலைமையை எடுத்து சொல்லி தன் மகனுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் எடுத்து சொல்லும்போது அவன் மார்பில் இருக்கிற அந்த பானத்தை எடுக்கிறார். பானம் எடுத்த உடனே இந்த மகன் இறந்துடுறான். அப்பாவுக்கு அது தெரியாத அந்த அப்பாவுக்கு சோகம் தாங்க முடியல. தாரதாரியா கண்ட தண்ணியா கொட்டுறது. அந்த கண்ல இருந்து வழிஞ்ச அந்த ஜலத்தையே கையில எடுத்து எனக்கு எப்படி புத்திர சோகம் ஏற்படுத்ததோ அதே மாதிரி உனக்கு புத்திர சோகம் ஏற்படுத்தும் சொல்லி தெளிச்சிடுறாரு. இந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கும் சாபம் கொடுக்கறதுக்கு ரெண்டுத்துக்குமே ஜலம் வேணும். இவர் ஜலத்துக்கு எங்கேயுமே போகல. கண்ணில் இருக்கிற கண்ணீரையே கையில நிறுத்தி மதிச்சிடுறார். என்னோட அந்திய காலத்துல எனக்கு ஒரு துணையா எனக்கு ஒரு மகன் இருப்பான்னு பார்த்தேன். அந்த மகனையும் நீ இந்த மாதிரி கொண்டுட்டியே. ஒரு வயோதிக காலத்துல புத்திரனை இழக்கிறதுங்கிற எத்தனை பெரிய சோகமான விஷயம். நீயும் இதே புத்திர சோகத்தை அனுபவிப்ப அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல புத்திர சோகம்ங்கிறது நீட் நாட் நெசசரி புத்திரன் இறக்கணுங்கிற சோகம் இல்லை, புத்திரனால் ஏற்படுகின்ற சோகம். சில சமயம் புத்திரன் இருக்கிறதே சோகமா இருக்கு நிறைய பேருக்கு. புத்திரனே சோகமாக புத்திர மூலமாக உனக்கு ஏற்படுகின்ற சோகம். சிலருக்கு எப்படி சோகம் இருக்கும், புத்திரன் சொன்ன பேச்சு கேட்காது, அப்பான வழியில போகும், அப்பா அம்மாவை எடுத்து பேசும், அதுவும் புத்திர சோகம் தான். புத்திரத்தால் ஏற்படுகின்ற துக்கம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றார். இவர் தசரதர் அந்த சாபத்தை ஏத்துக்கிறார். ஏன்னா அவருக்கே தெரியாது தான் பண்ணின தப்புக்கு அவருக்கு இந்த சாபம் உகதான் வாங்கிக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு அந்த இவரும் எப்படி இந்த ஒரு பாம்பை மிதிச்சிட்டோம்னா அந்த பாம்பு எப்படி அவரு ஏகத்தோட பார்ப்போம், அந்த மாதிரி இந்த முனிவரும் இன்டென்ஷனலா எதுவும் இல்லை. இந்த தனக்கு ஏற்பட்ட அந்த துக்கத்துல அவர் ஆனால அவருக்கு வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுறது. சரி நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத அந்த தண்டனையும் அவர் மறுத்து பேசாம ஏத்துக்கிறார். அவர் சொல்றார் முனிவரை பார்த்து, எனக்கு இன்னும் ஒரு மகனுடைய முகத்தை கூட நான் இன்னும் பார்க்கல, குழந்தையே இல்லை, ஒரு மகன் இல்லை, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லல, காரணம் இருக்கு அப்புறமா சொல்லுவேன். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு புத்திர சோகம் ஏற்படணும் நீங்க சொன்னேன்னா அதுல நான் அப்பெல்லாம் எனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு புத்திரன் இல்லாமல் இந்த சாபம் பலிக்காது இல்லையா. புத்திர சோகம் எனக்கு ஏற்படணும்னா புத்திரன் பிறக்கணும். அதை நான் ஒரு அனுகிரகமாகவே எடுத்துக்கிறேன். நீங்க சாபமா கொடுத்தாலும் அது எனக்கு அனுகிரகமாகவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ வயல்ல ஒரு அறுவடை ஆனப்புறம் என்ன பண்ணுவான்னா இந்த பழைய இதெல்லாம் எரிச்சிடுவான், அக்னியை வச்சு எரிப்பான். அக்னியை வச்சு எரிக்கிறது துக்ககரமான விஷயமாக பட்டாலும் கூட அது மண்ணை வளமாக்கும். அது மாதிரி நீங்க கொடுக்குற இந்த சாபம் எனக்கு அனுகூலமாக இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட அதனால எனக்கு அனுகிரகம் தான் ஏற்பட போகுது. ஆக ஏத்துக்கிறேன். அதுல அந்த நிலத்துல எப்படி ஒரு விதையை போட்டா அது நல்லபடியா வளருமோ அதே மாதிரி இந்த சாபம் எனக்கு ஒரு விதையாக இருந்து எனக்கு ஒரு நல்ல மகனை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தசரதர் அந்த துக்கத்திலையும் அந்த அதையும் ஒரு வரம் போல அதை பாக்குறார். சரி நான் உங்களுக்காக என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறார் தசரதர். இப்ப நான் உங்களுக்காக பண்ண வேண்டியது என்ன, நான் செஞ்சது தப்பு, என்னால உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவ என்ன சொல்றா, எனக்கு இந்த சிதையை மூட்டி விடுங்கோ, என் மகனுக்கு பண்ண வேண்டிய கர்மா எல்லாம் நான் பண்றேன், கூடவே நாங்களும் அந்த அக்னியிலேயே விழுந்து என் உயிரை விடுறோம்னு சொல்லிடுறேன். இதுக்கு நடுவுல இவருடைய பரிவாரங்கள்லாம் இருக்குமே, இவாள்லாம் இவரை தேடி வந்துருந்துருக்கா. இவாளெல்லாம் இங்க வந்தோடனே ராஜா அங்க இருக்காருன்னு பாக்குறாரு. இவாளுக்கெல்லாம் தெரியாது இந்த மாதிரி சாபம்லாம் ராஜா சுத்திங்கிறதெல்லாம் தெரியாது. தசரதன் ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் மரக்கட்டையெல்லாம் எடுத்துருவாங்க, இவருக்கு பண்ண வேண்டிய அந்திம கர்மா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மரக்கட்டைகள்லாம் எடுத்துன்னு அடுக்கி வச்சு செடியை மூட்டி
அந்த மகனையும் சிதையில போட்டுட்டு அப்பா அம்மாவும் அதுல இறங்கிடுறா. அவளும் இறந்துடுறா அதுல. இவர் சொல்லவே இல்லை என்ன நடந்ததுங்கிறத கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதற்கு இந்த மாதிரி ஒரு சாப்பம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிறது யாருக்குமே தெரியாது. கடைசியில அவர் புலம்புவார் இல்லையா, கைகேயி கிட்ட நான் அன்னைக்கு அப்படி பண்ணினேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஆறுதுன்னு சொல்லுவார். அப்பதான் தெரியும் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்ததுன்னு. இந்த கடல் இருக்கே, கடலுக்குள்ள அக்னி இருக்குமா, கடலுக்குள்ள இருந்தாலும் நீர்லயே அக்னி இருக்குன்னா யோசிப்பாரு. கடல் இருக்கு, கடலுக்கு அடியில அக்னி இருக்கு. அந்த அக்னி உள்ளேயே இருக்கும், ஆனா வெளியில கடல் கூலா இருக்கு. அது மாதிரி மனசுக்குள்ள அவர் அத்தனை வேதனையை வச்சுருக்காரு. தனக்கு இப்படி ஒரு சாபம் கழிச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே. ஆனாலும் அதே சமயத்துல அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, அந்த பாவம் தனக்கும் தன்னுடைய குலத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பெயர் வந்துடாமல் அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிட்டார். ஒரு ஒத்துக்கிட்டார் தான் தப்பு செய்ததை. இப்படியாக அவர் மொத்த மனசோட திரும்பி வர்றார். இந்த மாதிரி திடீர்னு இருந்த அந்த தசரதன் அப்படியே வாடி போய் வர்றார். ஆனாலும் அது வெளியில காமிச்சுக்கிறார், ரொம்ப துக்கத்தோட தான் இருக்கார். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதோட 9th சர்க்கம் முடிஞ்சது. அப்போது தசரதை பத்தி தசம சர்க்கம் ஆரம்பிக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி